குமார் வந்துட்டு எங்கள் சுடரை கூப்பிடுறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கன்னு சொன்னாதான் வருவியா, கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது சுடரை கூட்டிகிட்டு வெளியே போகிறத பார்த்த மாரிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அக்கா, இவன் இப்படியே சுடர் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டானா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது, மாறி அவன் இனிமேல் புரிஞ்சுப்பான், இனி எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு வடிவும் எங்கள் குமாரை வந்துட்டு நம்பி அதை சொல்ல தான் செய்கிறாங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னு சுடர் கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு எங்கள் தங்கமயில் கால் பண்ணுறாங்க. ஹலோ சுடரு அப்படின்னு சொல்லும்போது, எங்கே சுடரு, கார் சத்தம் கேட்டுக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா நானும் ஒரு வெளியே போயிட்டுருக்கோன்னு சொல்லும்போது, அதை கேட்ட தங்கமயிலும், சரி சரி அப்போ நீ போயிட்டு வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை கட் பண்ணுறாங்க. எங்கே தாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னால் நீ எதுவும் பேசாமல் அமைதியாக வரணும்னு சொல்லிட்டு இங்கே போய் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. சுடர் வந்துட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா, தங்கமயில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, வீட்டு வேலை, அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு தான். அப்போது மேலே மாடியில் நின்று அவங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே மாடியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க தங்கமயில் சுடரும் அங்கே குமார் வந்து இறங்குறத பார்க்குறாங்க. சுடர் எங்கே தான் வந்திருக்கா, எங்கேயா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அக்காக்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக தங்கமயில் கீழே இறங்கி உடவும் செய்கிறாங்க. அப்போது இங்கே குமார் என்ன பண்ணுறாங்க, சுடரை கூட்டிகிட்டு நேராக கார்த்திகேயன் வீட்டுக்கு உள்ளே தான் போகிறாங்க. கார்த்திகேயனை தான் இங்கே மாப்பிள்ளை தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதையும் அவனை பற்றி ஊரில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் குமார் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போகவும் செய்கிறாங்க. அவங்க வீட்டு ஆளுங்க வெளியே வந்து, யார்ப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, கார்த்திகேயன் வீடு தானேன்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் யார், கார்த்திகேயனுடைய ஃப்ரெண்டா, அவன் இப்போ வீட்டில் இல்லைன்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களை பார்த்து தான் முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகணுன்னு வந்தேன், இது என்னுடைய ஒய்ஃப், பேர் சுடரு அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு அவங்களும் சொல்லும்போது அதுக்கு சுடரும் திரும்பி வணக்கம் வைக்கிறாங்க. சரி, நான் சொன்னது போல் காரில் வந்து உங்ககிட்ட சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, அது போல் நடந்துக்கணும்னு எங்கள் கணக்காட்ட சுடர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே உள்ளே இருந்து அவங்க அம்மா அப்பான்னு எல்லாருமே வெளியே வராங்க. என்னப்பா என்ன விஷயம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா, என்ன விஷயம், வந்து உட்காருங்கன்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் உடனே கிளம்பணும், ஒரு முக்கியமான விஷயத்தமாக பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த வீட்டு பையன் கார்த்திகேயனை பக்கத்து ஊரில் இருக்க எங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தில் இருக்க அவங்க பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு உங்களை பற்றி ஊருக்குள்ளே விசாரிச்சுட்டு இருந்ததான் நான் கேள்விப்பட்டேன். அது விஷயமாக தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த குடும்பம் வெளியே வேணால் பெரிய குடும்பமாக தெரியலாம், ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு. ஆரம்பத்தில் நான் பட்டப்பாடு தாங்காம தான் அவளை என் வாழ்க்கையை விட்டே விரட்டி விட்டேன். இப்போ அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களே, அந்த பொண்ணு தான் ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். நானும் அவளும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான், ஒரு மாதம் கூட இருக்காது, ஒரு 15 நாள் தான் இருக்கும். அவ்வளோ நாள் தான் இவள் என் வீட்டில் இருந்தான். அவளுக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனை, அவள் பண்ண வேலை, இதனாலே அவளை நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். அதுக்கப்புறம் அவளும் அந்த வீட்டை விட்டு ஒடியாந்துட்டா. இப்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவளை மாதிரி இன்னும் ஒரு பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க, அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். அதுவும் உங்கள் குடும்பத்து மேலே இருக்க ஒரு நம்பிக்கையிலையும், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல குடும்பம்னு கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வீட்டில் போயிட்டு நீங்கள் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காகவும் உங்கள் பையன் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே கார்த்திகேயன் உள்ளே வராங்க. கார்த்திகேயன் உள்ளே வரதை பார்த்ததும், என்ன சுடரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ மட்டும் அமைதியாக இருக்க, அதுக்கு என்னன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு அங்கே வந்து கார்த்திகேயன் பார்க்கவும் செய்கிறாங்க. இது கார்த்திகேயன், இதான் எங்கள் பையன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இவன் தானே அவன் ஏற்கனவே அரசுகிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தானே, அவன் தானே இது, ஓ இப்போ கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு குமார் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக பார்க்கும்போது பலான்னு ஒரு ஆறை அந்த இடத்துல குமார் சரிஞ்சு விழவும் செய்கிறாரு. அதை பார்த்த உடனே தங்கமயில் ஓடி வந்து இங்கே சுடர் பக்கத்தில் நிற்க, அக்கா நீ எங்கக்கா எங்கன்னு சொல்லும்போது, நான் இங்கே தானடி வேலை பார்க்குறேன்னு சொல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது, அக்கா அது வந்து அப்படின்னு தயங்கிப்படி நிற்கிறாங்க. அப்போ தான் இங்கே கார்த்திகேயன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் இவன் உங்களை உண்மையிலே சந்தோஷமாக வச்சுருக்கானான்றது உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அப்போ இவன் சொல்கிறது எல்லாமே முழுக்க பொய்ப்பான். நான் அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்னையை பார்த்து எல்லா உண்மையும் சொன்னாங்க. கோவிலில் வச்சு எல்லா உண்மையும் அரசியை பற்றி குடும்பத்தை பற்றி சொல்லி தான் என்கிட்ட பேசவும் செஞ்சாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுப்பான். இவன் என்னெல்லாம் வேலை பார்த்தான், என்னெல்லாம் பண்ணான்றதை ஒன்று விடாமல் அவரே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க. ஆமாப்பா, அரசியை காதலிக்கிற மாதிரி நடித்து அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு அரசி கூட பழகியிருக்கான். அரசி இந்த விஷயம் தெரிஞ்சதும் இவனை விட்டு விலகியிருக்கான். அதுக்கப்புறமா அரசிக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் அரசியை யாருக்கும் தெரியாமல் கடத்திட்டு போயிட்டு நைட்டு முழுக்க அரசியை உள்ள ரூமில்
ரூமில் போட்டு பூட்டி வச்சிருந்து அடுத்த நாள் ஊர் முழுக்க கொண்டு வந்து அவமானப்படுத்தியிருக்கான். அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத அரசி தான் கழுத்திலே தாலியை கட்டிக்கிட்டு அது எல்லாத்தையுமே பண்ணது குமார் தான் சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த வீட்டில் போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு பாண்டியன் சாரே அந்த வீட்டுக்கு போயிட்டு தன் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி இவன் முகத்திலே வீசிட்டு தான் தன் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுருக்காரு. இப்போ கூட இந்த உண்மையை என்கிட்ட பார்த்து சொல்கிறதுக்கு காரணம், எல்லா உண்மையை என்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம், ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். அரசியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அரசி எப்படிப்பட்ட பொண்ணுன்றதும் தெரியும். ஆனால் இங்கே வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்டே அரசியை பற்றி நீ தப்பாக பேசுகிறல்ல, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவும் அசிங்கமாகவும் இல்லை. இப்படிப்பட்ட தப்பான ஒரு தூண்டுதலுக்கு உன் பொண்டாட்டி கூட வந்திருக்காங்கன்னா இப்போ இந்த விஷயத்துலேருந்து எனக்கு நல்லா தெரிகிற ஒரே விஷயம், நீ அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலான்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது தங்கமேல் பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. கார்த்திகேயனும் அங்கே குமாரை அவமானப்படுத்தி அனுப்ப எங்கள் பிள்ளையோடைய சந்தோஷம்தான் எங்களுடைய சந்தோஷம், அவன் என்றைக்கும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்கள குமார் அவமானப்படுத்த 3 பேரும் வெளியே போகிறாங்க. என்ன அரிசி இதெல்லாம், என்ன சுடர் இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாக்கா அரிசியை பற்றி பேசணும், நீ என் கூட வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுன்னு இவன் தாக்கா என்னை கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? பண்ணின தப்புக்கு மேலே இன்னும் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேன்னு தான் என்ன அர்த்தம்? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போனதோட சரின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஊரில் யாரும் நம்மளை தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. கல்யாணம் ஆன பொண்ணு உங்களை விட்டுட்டு ஓடுனா தான் இன்னும் அதிகமாக பேசுவாங்க. அப்படி ஏதாவது நடக்கணுமா? என் தங்கச்சி அந்த வீட்டில் சந்தோஷமா இல்லைன்னா நான் யோசிக்க மாட்டேன். அடுத்த நிமிஷமே அவளை அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்படி எதுவும் நடக்க வேணான்னா இனி நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கமயில் மிரட்ட குமார் அவமானத்தில் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. கார்த்திகேயனை அடி வாங்கிக்கிட்டு அதுவும் சுடர் தங்கமயில் முன்னாடி அவமானப்பட்டதை நினச்சி இன்னும் பேரசிங்கமாக இருக்க தான் செய்து குமாருக்கு. கார்த்திகேயன் சரியான செருப்படியை கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா போதும், ஆனால் உன்னை காதலிச்ச பொண்ணு, உன்னை நம்பி வந்த பொண்ணு, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, ஆம்பளை இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புனதை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்துக்கிட்டு ரொம்ப கேவலப்பட்டு நிற்கிறாங்க. சுடருமே இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காரேன். இங்கே நின்றுக்கிட்டு இருக்க இந்த குமாருக்கு பேரசிங்கமாக இருக்க தான் செய்யுது. உள்ளே போன கார்த்திகேயன் இந்த விஷயத்தை பற்றி பேசினதை நினச்சி பாண்டியனுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் தான் பண்ணுறாங்க. நாளைக்கே நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை வீட்டு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த பாண்டியன் வீட்டில் இருக்க கோமதிக்கிட்டேயும் வீட்டில் இருக்க ராஜிக்கிட்டேயும் அரசிக்கிட்டேயும் மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லும்போது அரசி எதுவுமே பேசாமல் நிற்க, என்னடி என்ன அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது, நான் தான் இங்கே ஏற்கனவே சொல்லிட்டேனேம்மா, உங்களுடைய முடிவு என்னவோ அதுதான் என்னுடைய முடிவுன்னு அப்படின்னு சொல்லி அரசி இருக்காங்க. நாளைக்கு அரசியை பொண்ணு பார்க்க அவங்க வீட்டிலேருந்து வராங்க. அதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிளம்பி வெளியே போக இங்கே சரவணனும் சரிம்மா நானும் அப்பா கூட போகிறேன்னு கிளம்பி போகிறாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம குடும்பத்தில் நடக்க போகுது, அப்படி நடந்தால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே மீனாவும் ராஜியும் கேட்குறாங்க. மீனா ராஜி 2 பேருமே அரசியை பார்த்து, அரசி கடைசியில் பிடிக்கலைன்னு சொல்லி உங்கள் விருப்பம்னு சொல்லி இப்போ பிடிச்சவனே கல்யாணம் பண்ணிக்க போகிறல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அண்ணி அதெல்லாம் எதுவும் இன்னும் இல்லை அண்ணி சும்மா இருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரசி உள்ளே போகவும் செய்கிறாங்க. அரசியுடைய சந்தோஷம் மீனாவுக்கும் ராஜிக்கும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இனிமேல் அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் போதும். ஏற்கனவே குமாரால் அவள் ரொம்ப ரொம்ப இங்கே கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கு மேலே அவள் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜிக்கிட்ட பேசுகிறாங்க. நீ சொல்கிறது சரிதான், ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தங்கமயில்கிட்டேருந்து ஃபோன் வருது. தங்கமயில் அக்கா தான், நான் இப்போ தான் அவங்கள பற்றி நினச்சேன், சுடருடைய வாழ்க்கையை பற்றி யோசித்தேன், அதுக்குள்ளே அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனா வந்துட்டு கால் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்க அக்கா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கணும் மீனா, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்து போச்சு தெரியுமா? இந்த குமாரி இப்படி இருப்பான் நான் கனவுல கூட நினைக்கல, ஆனால் சரியாக நான் அவனை திட்டி தான் அனுப்பியிருக்கேன். இதுக்கப்புறம் சுடருடைய வாழ்க்கையில் ஏதாவது அவன் கோல்மால் பண்ணினானா அதுக்கப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லும்போதும், அக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனாவும் அதிர்ந்து போயிருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி வந்து கேட்குறாங்க. வீட்டில் இருக்க கதிரும் செந்திலுமே கேட்குறாங்க. மீனா நடந்த விஷயத்த சொல்லும் போது, அவன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானா, அரிசியை பற்றி ஊருக்குள்ளே போய் தப்ப வேற பேசுகிறானா, அவனுக்கு இருக்கு இன்னைக்குன்னு கோவத்தோட செந்தில கதிரன் கிளம்ப. ஆனால் அதுக்கு மீனா ஒரு ராஜியோ தடுக்கலை. டேய் ஏண்டா இப்போ போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வேணாண்டா விடுங்கடான்னு சொல்லும்போது, அத்தை
அவர் போகட்டும். எதுக்கு தடுக்கிறீங்க? இங்கே அரசியை பற்றி தப்பாக பேசியிருக்க வாயை உடைக்கணுமா வேண்டாமா? அப்படிலாம் உடைச்சாதான் உனக்கு புத்தி வரும். நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலையும் கதிரையும் அனுப்பிவிட செந்திலும் கதிரும் ரொம்ப கோவமாக போகிறாங்க. வீட்டு வாசலில் வந்து இறங்குற குமாரை நல்லா அடி உதன்னு பின்னி எடுக்கிறாங்க. சக்திவேல் வந்து தடுக்கும்போது கையை எதிர்த்து ஒரே ஒரு கோவத்தோடு இங்கே பேசும்போது சக்திவேலே தடுமாறி நிற்கவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் இங்கே கதிரும் போட்டு அடிக்கிற அடி தாங்காமல் வலி துடிச்சு போய் நின்றுட்டுருக்காரு. அதே நேரத்தில் சுடர் தடுக்க கூட இல்லை, வேடிக்கை பார்த்துட்டு மட்டுமே தான் நிற்கிறாங்க. பாத்தியா அவன் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை குடும்பப்படுத்திருந்தா கட்டின புருஷனை அடி வாங்கும்போது கூட பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்திருப்பா பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா நானும் அதை தான் பார்த்தேன். இங்கே குமார் அடி வாங்குறதை பற்றி எனக்கே கவலை இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் சுடர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு குமார் அவங்க புருஷன். ஆனால் புருஷன் அடி வாங்கினாலும் பரவாயில்ல நிற்கிறத பார்க்கும்போது பாவம் சுடருடைய வாழ்க்கையில் அவன் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடத்தியிருப்பான்னு இப்போ தான் தெரியுது. அரசிக்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரியே இங்கே சுடர்கிட்டையும் நடந்திருப்பான் போலன்னு இங்கே 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் ஐயோ என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லும்போது, இனிமேல் உங்கள் பிள்ளை என் தங்கச்சி வாழ்க்கையில் ஏதாவது தலையிட்டா நடக்கிறதே வேறன்னு சொல்லி காரி துப்பி அசிங்கப்படுத்திட்டு வரேன். இவனுக்காக தான் நீ சொத்தெல்லாம் வீட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தியா சக்திவேலுன்னு சொல்லி முத்துவேலுமே காரி மூஞ்சில் துப்பிட்டு தான் போகிறாங்க. இங்கே குமார் முகத்தில் குமார் அங்கேயும் அடி வாங்கி இங்கேயும் அடி வாங்கி அவமானப்பட்டு தான் நிற்கிறாரு.